இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜனவரி முதல் ஜோஹூர் சிங்கப்பூர் இடையிலான RTS இணைப்பு சில வினாடிகளில் குடிநுழைவு சோதனைகளை நிறைவு செய்யும். ஜோஹூர் பாரு சிங்கப்பூர் இடையிலான விரைவு போக்குவரத்து அமைப்பான RTS இணைப்பு அடுத்த ஆண்டு ஜனவரியில் செயல்பாட்டுக்கு வந்ததும் பயணிகளின் குடிநுழைவு சோதனையானது சில வினாடிகளில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஜோஹூர் சிங்கப்பூர் இடையே தினசரி பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கானோருக்கு பெரும் நிவாரணம் கிடைக்க உள்ளது. இது குறித்து MRT காப் RTS இணைப்பு திட்ட இயக்குனர் ஜுல்கிஃப்லி முகமது வெளியிட்டுள்ள தகவலில், புக்கிட் சாகார் ICQ வளாகத்தில் 100 மின்னணு நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்காமல் விரைவாக குடிநுழைவு நடைமுறைகளை நிறைவு செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயணிகள் வருகை மண்டபத்தை அடைந்ததும் முதலில் பாதுகாப்பு சோதனைகளை கடந்து பின்னர் QR குறியீடு அல்லது கடப்பிதழை பயன்படுத்தி மின்னணு நுழைவாயில்கள் மூலமாக குடியேற்ற சோதனையை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கேனரில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட பயணி மட்டும் தனி 2ஆம் நிலை சோதனைக்கு அனுப்பப்படுவார் என்றும் இதன் மூலம் மற்ற பயணிகளின் போக்குவரத்து பாதிக்கப்படாது என்றும் ஜுல்கிஃப்லி தெரிவித்துள்ளார். ICQ வளாகத்தில் 10 உடல் பாதுகாப்பு சோதனை வழித்தடங்கள், 18 பயணப்பை ஸ்கேனர்கள் மற்றும் பயணப்பை இல்லாதவர்களுக்கான தனி வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நேரடியாக கண்காணிக்கும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள RTS இணைப்பானது ஜோஹூர் பாருவில் உள்ள புக்கிட் சாகார் நிலையத்தையும் சிங்கப்பூரின் உட்லண்ட்ஸ் நார்த் நிலையத்தையும் இணைக்கும். இரு திசைகளிலும் 1 மணி நேரத்திற்கு தலா 10,000 பயணிகள் கையாளும் திறன் கொண்ட இந்த சேவை தினசரி சுமார் 40,000 பயணிகளை கையாளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமானது மக்களின் வருமானத்தை உயர்த்துதல், தரமான வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் மூலோபாய முதலீடுகள் மூலம் மலேசியாவின் பொருளாதார போட்டித்திறன் வலுப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என 2வது நிதி அமைச்சர் டத்தோசரி அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தின் 3 முக்கிய முன்னுரிமைகளாக உச்சத்தை உயர்த்துதல், அடித்தளத்தை வலுப்படுத்துதல், நல்ல நிர்வாகத்தை நிலைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செமிகண்டக்டர், எரிசக்தி மாற்றம், டிஜிட்டல் பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இஸ்லாமிய நிதி உள்ளிட்ட துறைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை வழங்கும் என்றும் 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டமானது அக்டோபர் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உயர்தர முதலீடுகளை ஈர்த்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்குதல் ஆகிய நடவடிக்கைகளின் மூலம் மலேசிய தயாரிப்புகளை உலகளாவிய சந்தையை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமீர் ஹம்சா அசிசான் உறுதியளித்துள்ளார். அரசாங்கத்தின் தற்போதைய நாடாளுமன்ற பதவிக்காலம் முடியும் வரை ஒற்றுமை அரசாங்கத்தில் அம்னோவும் பரிசான் நேஷனலும் தங்களது பொறுப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றும் என அம்னோ உதவி தலைவர் டத்தோசரி முகமது காலிட் நொர்டின் தெரிவித்துள்ளார். அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே பக்கத்தான் ஹரப்பானுடன் இணைந்து ஒற்றுமை அரசாங்கத்தை அமைக்க பரிசான் ஒப்புக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சபா, ஜோஹூர், நெகிரி சிம்பிலான் மாநில தேர்தல்களில் பக்கத்தான் ஹரப்பானுக்கு எதிராக போட்டியிட்ட போதிலும் அந்த முடிவுகளை ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒத்துழைப்பில் இருந்து விலகுவதற்கான காரணமாக பரிசான் நேஷனல் கருதவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாநில அளவில் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கூட்டரசு மட்டத்தில் நல்ல ஒத்துழைப்பை தொடர முடியும் என்றும் முகமது காலிட் நொர்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 16வது பொது தேர்தலானது முக்கிய அரசியல் முடிவுக்கான அடுத்த கட்ட தருணமாக இருக்கும் என்றும் அதுவரை பக்கத்தான் ஹரப்பானுடனான கூட்டரசு ஒத்துழைப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான SPM தேர்வு அட்டவணையானது கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக்கின் ஒப்புதலை பெற்ற பின்னர் இன்று மாலை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. SPM தேர்வு அட்டவணையில் முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து தேர்வுக்குழுவின் துணை இயக்குனர் இன்று அமைச்சரிடம் சமர்ப்பித்து பரிசீலனை மற்றும் ஒப்புதலை பெறவுள்ளதாக கல்வித்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது அசாம் அஹ்மத் தெரிவித்துள்ளார்.
எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டால் அட்டவணை இன்று மாலையே வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடகிழக்கு பருவமழை, இவ்வாண்டின் இறுதியில் ஏற்படக்கூடிய புகைமூட்டம் மற்றும் பள்ளி விடுமுறை காலம் உள்ளிட்ட காரணிகளுக்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக முகமது அசாம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மாநில கல்வித்துறையான JPN, மாவட்ட கல்வி அலுவலகமான PPD, பள்ளிகள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேர்வு அட்டவணை அமையப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் விவரித்துள்ளார். கில்லானில் கடந்த மாதம் தெருநாய்களை பிடிக்கும் நடவடிக்கையின் போது ராக்கி என்ற வளர்ப்பு நாய் உயிரிழந்த விவகாரத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் 24 வயதான ஷாஹிசாம் மீது வரும் ஆகஸ்ட் 20 கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட உள்ளது. கால்நடை சேவைகள் துறை சார்பில் ஷாஹிசாமுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர்களான ரஃபிக் ரஷீத் அலி மற்றும் மஹ்மூத் அப்துல் ஜுமாஅத் தெரிவித்தனர். எனினும் எந்த சட்டத்தின் கீழ் அல்லது எந்த பிரிவின் கீழ் ஷாஹிசாம் மீது குற்றஞ்சாட்டப்பட உள்ளது என்பதை அவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை. கடந்த ஜூலை 29 பாட் கில்லானில் கில்லான் மாநகராட்சி மேற்கொண்ட அமலாக்க நடவடிக்கையின் போது ராக்கி உயிரிழந்தது. இந்த நடவடிக்கையில் தாம் பங்கேற்றதை ஷாஹிசாம் ஒப்புக்கொண்டிருந்தாலும் நாயை காயப்படுத்தவோ கொல்லவோ வேண்டும் என்ற நோக்கத்துடன் தாம் செயல்படவில்லை என மறுத்திருந்தார். ராக்கியின் மரணம் தமக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாலை விபத்தில் உயிரிழந்த 36 வயதான பெண்ணின் உறுப்பு தானத்தை கௌரவிக்கும் வகையில் பினாங்கு மருத்துவமனை பச்சை நிற விளக்குகளால் ஒளிர செய்யப்பட்டது. 5 பிள்ளைகளின் தாயான அப்பெண் உறுப்பு தானம் செய்ய வேண்டும் என்ற தனது விருப்பத்தை குடும்பத்தினரிடம் தெரிவித்திருந்ததாக பினாங்கு சுகாதாரத்துறை தெரிவித்தது. அவரது விருப்பத்தை மதித்து குடும்பத்தினர் உறுப்பு தானத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கடந்த ஆகஸ்ட் 13 அவரது மரணம் மற்றும் உறுப்பு தானம் மூலம் பலருக்கு புதிய நம்பிக்கை கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. உறுப்பு தானம் செய்தவரின் குடும்பத்தினரின் மன உறுதியும் தாராள மனப்பான்மையும் இனம், மதம் ஆகியவற்றை கடந்து அனைத்து மலேசியர்களுக்கும் முன்மாதிரியாக அமையட்டும். நம்பிக்கையுடன் காத்திருப்பவர்களின் வாழ்க்கையில் புதிய ஒளியை ஏற்படுத்தும் ஒரு கதாநாயகனாக நீங்களும் மாறலாம். தற்போது மை சஜாத்ரா செயலி மூலம் உறுப்பு தான உறுதிமொழியை எளிதாக பதிவு செய்யலாம் என்றும் பினாங்கு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் பாலி கடற்பகுதியில் இன்று அதிகாலை 2:10 மணியளவில் 5.2 ரிக்டர் அளவிலான மிதமான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் தெற்கு ஆற்ற ரேகை 7.2 பாகை மற்றும் கிழக்கு தீர்க்க ரேகை 117.2 பாகை என்ற புவியியல் அமைவிடத்தில் 499 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக வானிலை ஆய்வுத்துறை தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி இந்தோனேசியாவின் மாதாரம் நகருக்கு வடகிழக்கே 194 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் மலேசியாவுக்கு சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.